عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அதிசன்மைக்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சையீதுல் சாதாத் ஹஸரத் பெருந்தகை அவர்களே, மேன்மை குறித்தான உலமா பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரிய மாணவ சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதர்களின் நினைவாக புனிதமிக்க ஒரு வளாகத்தில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தமர் திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கர்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரு நசீபையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பல முறை ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் புனிதமா மதீனா நகரம் சென்று ஜியாரத் செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, இன்றைய நாள் கல்வில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களால் நினைவு கூறப்படக்கூடிய காதிரியா தரீகாவின் ஒரு தலைமைத்துவத்திற்குரிய ஒரு ஷேகாகவும், கல்வில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அவர்களினுடைய உத்தரவின் பெயரால் நம்ம ஊருக்கு வருகை தந்து அவர்களுடைய பேரப்பிள்ளை அப்துல்லா மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள் காதிரியா தரீகாவினுடைய திக்ர் என்று எதை நமக்கு வகுத்தும் வடிவமைத்தும் தந்து சென்றார்களோ அதை நம்ம ஊரினுடைய மகாபலாவில் மாத்திரமின்றி பல இடங்களிலும் அதனுடைய திக்ரை பகிரங்கப்படுத்தி
பிரபலியப்படுத்தி ஒவ்வொரு நலவான சமயங்களிலும் இந்த திக்ர் துதிக்கப்பட வல்லது என்ற விதத்தில் நடைமுறைப்படுத்தியவர்களுமான நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய புனித பாரம்பரியத்தில் வந்துதித்த ஒரு பெருமகனாரினுடைய நினைவு நாளில் இன்றைய நாள். நமக்கும் அவர்களுக்கும் எத்தகைய ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாம் சார்ந்திருக்கும் தாங்கியிருக்கும் நம்முடைய தரீகாவுக்கும் அவர்களுக்கும் இடையில் எவ்வளவு பெரிய இணக்கமான ஒரு பந்தம் இருக்கிறது என்பதை நாம் பல விதத்தில் அறியாதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அதற்கு செய்தனா தியாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புனித பாரம்பரியத்தில் வந்துதித்தவர்கள். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் நம்மை படைத்து வாழும் வாழ்க்கை நாமாகினும் அது அவர் விரும்பிய விதத்தில் வாழ வேண்டும். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உடை, நடை, நடைமுறைகள், பண்பாடுகள், வணக்க வழிபாடுகள் இவை அனைத்தும் தான் விரும்பிய விதத்திலேயே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை கற்றுக் கொடுத்து அதை போதித்துக் கொடுக்கும் விதமாக சமயங்களுக்கு ஏற்ப சூழல்களுக்கு தக்கவாறு கால சூழல்களினுடைய அவசியத்தின் அடிப்படையில் அவ்வப்போது நபிமார்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கு இந்த கோட்பாடுகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தார் ரப்புல் ஆலமீன். அதில் நிறைவு தூதராக, இறுதி தூதராக எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார். பெருமானாரோட நபித்துவம் என்பது நிறைவு பெற்றுவிட்டாலும் பெருமானாரின் நபித்துவம் என்பது கியாமத் வரைக்கும் இருக்கக்கூடியது என்ற அடிப்படையில் கியாமத் வரையில் உண்டான மக்களை பண்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் அவர் விரும்பிய வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கும் அவர் விரும்பிய நடைமுறைகளை கற்றுக் கொடுப்பதற்கும் அவர் விதித்த கடமைகளின் பிரகாரம் அவர்களை வாழ வைப்பதற்கும் அவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக நபிமார்களின் மூலமாக செய்து வந்த பணியினை அல்லாஹ் அவர் தேர்ந்தெடுத்த நன்மக்கள், மேன்மக்கள், இறைநேச பெருமக்களின் மூலமாக அவர் நடைபெறுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த இறைநேச பெருமக்களினுடைய ஆரம்பம் என்பது அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குலஃபாவுர் ராஷிதீன்களில் இருந்து தொடங்கக்கூடியதாக இருந்தாலும் தரீகத்தில் தலைமைத்துவத்திற்குரிய வலியுல்லாஹ் என்பதாக கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களை நாம் நினைவு கூறுவோம். அந்த வழியில் பல இறைநேச பெருமக்கள் அல்லாஹ் தஆலா அவர் நாடிய போதெல்லாம் வர வைத்தார். அப்படி வந்துதித்தவர்களில் ஒருவர் தான் நம்முடைய தியாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களை நுபுவத்திற்காக அவன் தேர்வு செய்வது போன்று இறைநேச பெருமக்களையும் அவன் தேர்வு செய்கின்றான். வணக்கத்தினால் மாத்திரம் யாரும் தன்னை இறைநேசராக பகிரங்கப்படுத்திவிட முடியாது, அறியப்பட்டுவிட முடியாது. அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவரே அந்த ஸ்தானத்திற்கும் அந்த தகுதிக்கும் உரித்தானவர்களாக ஆக முடியும். அப்படி அல்லாஹ் தஆலா
அவர்களை தேர்வு செய்யும் பொழுது பரிசுத்தவான்களாக அவர்களை எல்லாம் தேர்வு செய்கின்றார். அப்படிதான் நம்முடைய இன்றைய குருநாதர் ஹதரத் சையதுனா ரியாவுல் குசூஃபி ரலியல்லாஹு அவர்களும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாரம்பரியத்தில் இருந்தும் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அவர்களினுடைய பிறப்பினுடைய சரிதைகளே அவர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள், யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இவர்கள் ஒரு புனிதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்தது போன்றே இவர்களுடைய தந்தையும் ஒரு பரிசுத்த நடைமுறைகள், செயல்முறைகள், பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர் என்பதாக நமக்கு அறிவித்து தரப்படும். அவர்களுடைய தந்தை குறித்து சொல்லப்படும் சையீத் அஹ்மத் பின் சையீத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா உமானின் பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், நல்ல குணம் உடையவர்கள், சிறந்த குணத்திற்கு சொந்தக்காரர். நம்முடைய குணம்தான் நம்முடைய மனிதத்துவத்தை தீர்மானிக்கக்கூடியது. நம்முடைய குணம்தான் நம்மை நல்லோர்களாக இந்த உலகத்தில் எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்குணத்திற்கு சொந்தக்காரராக நம்மை ஆக்கி அருள்வானாக. சொல்லித் தருவார்கள், சிறந்த குணத்திற்கு சொந்தக்காரர், நல்ல பண்பாடான வாழ்க்கை முறைக்கு உட்பட்டவர்கள், அழகான விதத்தில் அல்லாஹ்வால் வசதியும் வழங்கப்பட்டவர்கள். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்தும் அவர்கள் ஒரு கவலையில் ஆழ்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். வசதிகளும் பணபலங்களும் இருந்த போதிலும் அவர்களில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கவலை ஒரு கட்டத்தில் எல்லை தாண்டுகிறது. சொல்லித் தருவார்கள், ஒரு நாள் ஒரு 40 வயதை இவர்கள் அடைந்து விடுகிறார்கள். கண்ணாடிக்கு முன்னால் நின்று முகம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது கண்ணாடியை பார்த்தவர்கள் கண்களெல்லாம் குளமாகி விடுகிறது. உடலில் ஒரு விதமான அதிர்வுகள், தேம்பி அழுகிறார்கள். அந்த கவலை காரணம் முகத்தை கண்ணாடியில் பார்த்த பெருமகனார் தன் முகத்தில் தாடியின் ஒரு பகுதியில் வெள்ளை முடி இருப்பதை பார்த்து அவர்களுடைய கவலை அதிகமாகி விடுகிறது. கவலையினுடைய உச்சம் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். வழமை பிரகாரம் அவர்களுக்கு உணவு வைக்க வந்தவர்கள் அவர்களுடைய நிலை பார்த்து பேச்சு மூச்சற்றவர்களாக இருக்கக்கூடிய சூழலை பார்த்து அதிர்ந்து போய் அவர்களின் துணைவியிடத்தில் சென்று விஷயத்தை சொல்ல அவர்கள் பதறி அடித்து ஓடி வந்து தன் கணவனுடைய நிலை பார்த்து தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளித்ததற்கு பின்னால் அவர்களினுடைய நிலை குறித்து கேட்ட பொழுது பதற்றத்துடன், ஏன் என்ன ஆனது, உடலுக்கு என்ன அசௌகரியம், உடலில் என்ன குறைபாடுகள், ஆரோக்கியத்தில் என்ன குறைபாடுகள், எதனால் நீங்கள் இப்படி விழுந்து விட்டீர்கள், வாருங்கள் மருத்துவமனை என்பது போன்றெல்லாம் அவர்களுக்கு ஆறுதலாக பேசி நலம் விசாரித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த நிலைக்கு ஆளாகியதற்கான காரணம் என்னில் இருக்கக்கூடிய உடல் உபாதை அல்ல, ஆரோக்கியமின்மை அல்ல. நான் விழுந்ததற்கான காரணம், மயக்கமுற்றதற்கான காரணம் என்னுடைய உடலில் இருக்கும் அசௌகரியமோ ஆரோக்கிய குறைவோ அல்ல, மாறாக என் முகத்தில் ஒரு வெள்ளை முடியை நான் கண்ட பொழுது நான் நினைக்கிறேன், அல்லாஹ் எல்லா வளத்தையும் தந்திருக்கிறான், அல்லாஹ் எல்லா விதமான வசதிகளையும் தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறான். ஆனால் இதெல்லாம் இருந்து என்ன பலன்? பரிசுத்தமான ஒரு சந்ததியற்றவர்களாக தானே நாம் இருக்கிறோம். சந்ததி என்ற ஒரு உன்னதமான ஒரு நிஅமத் இறைவன் நாடினால் எளியவனுக்கும் கிடைக்கிறது, இறைவன் நாடினால் பாதைக்கும் கிடைத்து விடுகிறது. ஆனால் இன்று நாம் இந்த நிலைக்கு
உயர்ந்த ஒரு சூழலில் இருந்த போதிலும் கூட ஒரு சந்ததி இல்லையே நம்மிடத்திலே என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய விரக்தியை அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தால் யாசகர் நிற்கிறார். தனக்கான தேவையை முறையிட்டு அவர் கையேந்தி நிற்கிறார். நன்மக்கள் மேன்மக்களினுடைய இல்லம் தட்டப்பட்டால் அவர் வெறுங்கையாக யாரும் அனுப்பப்பட மாட்டார். இறைவனினுடைய உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவர்கள். யாசகர்களை விரட்டாதீர்கள் என்பதை தெளிவாக அமல் செய்யக்கூடியவர்கள். யாசகர் கேட்கிறார், ஏதோ அவருக்கான தேவையை சொல்லி கேட்கிறார். ஆனால் அவர் எதை தனக்கு தேவை என்று கேட்கிறாரோ அந்த வஸ்து தற்போது வீட்டில் இல்லாத சமயத்தில் பணம் கொடுத்து கடையில் அந்த பொருளை வாங்கி வர சொல்லி அந்த யாசகருக்கு அதை கொடுக்கிறார்கள். கொடுத்த பொழுது அவர் ஒரு துஆ செய்து செல்கிறார். ஹஸ்ஸலல்லாஹு முராதக பிலா மஹால். உங்களுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா தடையின்றி நிறைவேற்றி வைப்பானாக என்று துஆ செய்து செல்கிறார். இரவு வருகிறது. ஹஜ்ரத் சையதுனா சையத் அஹ்மத் அவர்கள் ரியாவுல் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை பெருமகனார் தன் படுக்கைக்கு செல்கிறார்கள். படுக்கையில் படுத்தவர்கள் கனவில் காணுகிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா ஷம்சுத்தீன் ஷம்ஸ் தப்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவில் காணுகிறார்கள். கண்டவர்கள் அவர்களிடத்தில் ஷம்ஸ் தப்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மனைவி கருவுறுவார்கள், உங்களுடைய மனைவி கருவுறுவார்கள், அழகான பிள்ளையை பெற்றெடுப்பார்கள், ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பார்கள். அவர்கள் பிள்ளை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு என் பேர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு கிடைக்கிறது. விடுகிறது. சில நாட்கள் கடக்கிறது. சில நாளிலேயே கனவில் கண்டது நிஜமாக மாறுகிறது. ஹஜ்ரத் சையதுனா ரியாவுல் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் தஆலா நாடியது போன்று கருவுறப்படுகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு காலம் வந்த பொழுது அவர்களுடைய பிறப்பு உண்டாகிறது. இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதற்கு இதை நாம் நினைவு கூறுகிறோம். இதற்கு அடுத்த ஒரு நிகழ்வும் அதை இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிறது. நாட்கள் செல்ல செல்ல கர்ப்ப காலத்தினுடைய காலம் பூரணமாகி பிள்ளை பெறுதல் என்ற ஒரு சூழல் வரும் பொழுது, பிரசவ நேரம் என்று ஒன்று வந்த பொழுது, அன்றைய நாள் ரபியுல் அவ்வல் மாதம். ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 அதே திங்கட்கிழமை ஃபஜருடைய வக்துக்கு கொஞ்சம் நேரம் முன்பாக இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள் ரியாவுல் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் நாடும் பட்சத்தில் அவர் நாடிய இந்த ஸ்தானத்திற்கு தன்னுடைய உயர்வுக்குரிய நபிமார்களினுடைய பணியை மேற்கொள்வதற்கென்றும் தன்னுடைய உகப்புக்குரியவர்கள் என்று வரும் பொழுது அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல்களை பார்க்கின்றோம். அவன் பலவான கட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்தும் இந்த சூழல்கள் குறித்தான் அவர்களை அவர் தேர்வு செய்கிறார். சில கட்டங்களில் அவன் நாடிய சில பெருமக்களுக்கு அல்லாஹ் தஆலா பெருமானார் இந்த உலகத்தில் அவதரித்த அதே மாதம், அதே நாள், அதே நேரத்தையும் கூட அவன் தேர்வு செய்வதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான விதத்தில் அவன் தேர்வு செய்கின்றான். பிறக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களினுடைய பிறப்பின் மூலம் ஹஜ்ரத் சையதுனா சையத் அஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் அவர்களுடைய தந்தையார்களை மகிழ்வுடன் செய்கின்றான். அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு பிள்ளைக்கு அவர்கள் விரும்பியது போன்று, கனவில் அவர்களுக்கு உத்தரவிட்டது போன்று
அந்த பெயரை எடுக்கிறார்கள். சையத் முஹம்மத், சையத் முஹம்மத் ஷம்சுத்தீன் என்ற பெயரை அவர்கள், அழகிய பெயரை அவர்கள் சூட்டுகிறார்கள். அருமையானவர்களே, பின்னால் இவர்கள் ரியாவுல் ஹக் என்ற பெயரால் பிரபலியம் அடைகிறார்கள். தான் பெற்றிருந்த பைஅத்தின் காரணத்தினால் ஹாஷிமி என்ற பெயராலும் அவர்கள் பிரபலியம் அடைகிறார்கள் என்பதையும் அவர்களுடைய வரலாற்று மூலம் நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பொதுவாக முன்னோர்களினுடைய சரித்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான பாடங்கள், படிப்பினை. எப்படி என்றால், ஒவ்வொரு சூழலும் அதை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். உதாரணமாக ரியாவுல் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிள்ளைக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் பிள்ளை பிறந்த சில நாட்களிலேயே அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். யதீமாகவே வளருகிறார்கள் ரியாவுல் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் பெரும்பாலான இறைநேசர்களை நாம், அவர்களுடைய வரலாறை நாம் பார்க்கிற பொழுது, உலகத்தில் பெரும் பெரும் அறிஞர் பெருமக்களை, இமாம் பெருமக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் யதீமாகவே வளர்ந்திருக்கிறார்கள். யதீமாகவே வளர்ந்திருக்கிறார்கள். வார்த்தெடுத்தவர்கள் யதீமாக இருந்த போதிலும் அவர்கள் காலத்தால் வலியுல்லா என்ற பெயருக்கு சொந்தக்காரராக ஆகியிருக்கிறார்கள். காலத்தால் இமாம் என்ற பெயருக்கு சொந்தக்காரராக ஆகியிருந்திருக்கிறார்கள். கல்வியில் தலை சிறந்தவர்களாக அவர்கள் இந்த உலகத்தில் புகழப்பட்டிருக்கிறார்கள், அறியப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அத்துணை புகழ்ச்சிக்கும் பெயருக்கும் பின்னால் ஒரு தாய் இருந்திருக்கிறார். ஒரு தாய் சிறந்த நிலையில் இருப்பாள் என்றால், ஒரு தாய் தன்னுடைய கடமையை சரிவர செய்வாள் என்றால், ஒரு தாய் சிறந்த தாயாக அவள் இஸ்லாம் வலியுறுத்திய, இஸ்லாம் காட்டிய தாயாக அவள் இருக்கும் பட்சத்தில் அவள் பெற்றெடுக்கும் பிள்ளை சில சூழல்களில் வழியாக இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறது. அவள் பெற்றெடுத்த பிள்ளை இந்த உலகத்தில் பெரும் இமாமாக போற்றப்படுகிறது. அவள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பிள்ளை இந்த உலகத்தில் கல்வியில் தலை சிறந்த, மார்க்க கல்விகளில் தலை சிறந்த பெருமக்களாக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். யதீம்தான், யதீமாக வளர்கிறார்கள் ரியாவுல் சூஃபி அவர்கள். ஆனால் ஒழுக்கத்திற்குரியவர்களாக, சிறு பிராயத்திலேயே அவர்கள் ஒழுக்கத்திற்குரியவர்களாக, மார்க்கத்தை படித்தவர்களாக, மார்க்கத்தை கற்றுத் தேர்ந்தவர்களாக, நல்ல நல்ல குணமுள்ள குணாதிசயங்களுக்குரியவர்களாக அவர்கள் வளருகிறார்கள். அந்த வாழ்க்கையினுடைய தூய்மை, அல்லாஹ் நமக்கும் அந்த தூய்மையான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. இந்த உலகத்தில் புகழப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த உலகத்தில் நாம் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. எதற்கு தெரியுமா? சிறந்த அஹ்லாக்குகள் நம்மிடத்தில் இருந்தால், சிறந்த குணம் நம்மிடத்தில் இருந்தால், நற்குணத்திற்கு சொந்தக்காரராக நாம் இருந்தால், நற்குணத்தின் தாயகர் உம்மன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளிக்கும் பெரு நசீபு நமக்கு கிடைக்கும் என்பது ரியாவுல் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சான்று. சொல்லித் தருகிறார்கள், சிறு பிராயத்திலிருந்தே நற்குணத்தால் பண்படுத்தப்பட்டவர்களாக, நல்ல நடைமுறைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்ததனுடைய விளைவு தன்னுடைய 9வது வயதிலேயே உம்மன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறார்கள். இதை விட உலகத்தில் நமக்கு என்ன பாக்கியம் வேண்டும்? இதைவிட நம்முடைய நற்செயலுக்கான கூலி என்னவாக இருந்துவிட முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தகுதி நம்மிடத்தில் இல்லை, ஆனால் அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. அந்த தகுதி குறித்தாளர்களாக ஆகக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. தன்னுடைய
9 வயதிலேயே வாழ்க்கையின் தூய்மைத்துவத்தினுடைய விளைவு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகிறார்கள். இப்ப என்ன நூறுன் அலா நூர் அப்படின்னு சொல்வது ஒன்று, பாக்கியத்தின் மீது பாக்கியங்கள், பாக்கியங்களுக்கு மேல் பாக்கியமாக ஏற்கனவே நற்குணத்திற்கு சொந்தக்காரர், நல்ல பண்பாடுக்கு சொந்தக்காரர், நற்செயல்களுக்கு சொந்தக்காரர், தன் தாயின் மூலம் அதவும் ஒழுக்கமும் கற்பிக்கப்பட்டவர்களாக புனிதமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். பூமானின் பார்வைப்பட்டதே தாமதம். என்னானது? அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நிரம்ப மாற்றங்கள், வணக்கத்தில் ஈடுபாடுகள் அதிகம் ஏற்படுகின்றது. இறைநேசருக்கான இலக்கணத்திற்குரிய வாழ்க்கை அவர்களின் இடத்தில் வந்து விடுகிறது. அந்த இலக்கணத்திற்கு அடிப்படை இலக்கணத்தினுடைய விதத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். இபாதத்தில் அவர்களுக்கு அதிக ஈடுபாடு, தனிமையை விரும்புகிறார்கள், பசித்திருப்பதை அவர்கள் நேசிக்கிறார்கள், விழித்திருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். இப்படியாக அந்த வாழ்க்கை கழிந்ததனுடைய விளைவு தன்னைத்தான் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக செதுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் இபாதத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட லத்தத், அனாவசியமான அனாச்சாரமான காரியங்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு விடுபடுத்திக் கொண்டு ரியாதா என்ற இறைநேசத்துவத்திற்குண்டான பயிற்சிகளில் அவர்கள் தன்னை ஆழ்த்திக் கொண்டு தனிமையில் சென்று இபாதத்தில் அவர்கள் மூழ்குகிறார்கள், திக்ரில் பனாவாகுகிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள், உண்ணுவதை துறக்கிறார்கள், அருந்துவதை மறக்கிறார்கள். எப்பொழுதும் வணக்கம் வணக்கம் வணக்கம், பகலில் மாத்திரம் அல்ல. எந்த அளவிற்கு என்றால் இரவு தூக்கத்தையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். நம்மள நிறைய பேர் விலாயத்தை வாதிச்சுக்கிறோம். நம்மள நிறைய பேர் தன்னை இறைநேசனாக காட்டிக் கொள்கிறோம். ஆனால் வெட்டும் தலவாணியுமாக நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறது. உலயாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹு இரவில் சிறிய ஒரு நேரம் உறக்கம், அதற்கு பின்னால் முசல்லாவும் இறைவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் உண்டான இந்த வணக்க வழிபாடுகளிலேயே நேரம் கழிக்கிறது. சொல்றாங்க, சில சமயத்துல இரவு நேரத்தில் விழித்தெழுந்தவர்கள் உது செய்கிறார்கள், சுத்தப்படுத்துகிறார்கள், தூய்மையை பக்கம் வருகிறார்கள், வீட்டை திறக்கிறார்கள், பள்ளியை நோக்கி வந்து விடுகிறார்கள். பள்ளிவாசலில் இருந்து வணக்க வழிபாடுகள். பெரும்பாலும் அவர்கள் தலையணையை படுத்ததில்லை. இறைநேசர்களுக்கான இலக்கணங்கள் அதிகமாக விழித்ததினால் விழித்திருந்து அவர்களுடைய முகமெல்லாம் மஞ்சளித்து போயிருக்கும். இறைநேசர்களுக்கு படுக்கை ஒரு பொருட்டே அல்ல, தலையணை அல்ல, தலையணை இல்லை, சுகம் தரக்கூடிய அந்த பெட்டுகள், படுக்கைகள் இல்லை. இப்படியாக தன்னுடைய வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு துடித்த இறைநேசர் பெருமக்களில் ஒருவராக அதற்கு செய்தனா ரியாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவத்தை அடைகிறார்கள். அவர்களுடைய மாமா அவர்களை ஷேக் சூஃபி ஹாஷிமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொண்டு வந்து தர்பியத்திற்காக விட அவர்களிடத்திலிருந்தும் தர்பியத்தை பெற்ற பெருமகனார் காதிரியா சிஸ்தியா என்ற தரீகாவிலே அவர்கள் மூலம் பைஅத்தை பெற்று பக்குவம் பெற்று அவர்களினுடைய நல்ல ஆசிகளை பெற்றவர்களாக இந்த காதிரியா தரீகாவினுடைய ஹிதமத்துக்காக அவர்கள் கிளம்புகிறார்கள். அருமையானவர்களே, குறிப்பாக மாணவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சபை எல்லோருடைய வாழ்க்கைக்கும் தேவையானவை. தன் ஆசானுக்கு கட்டுப்பட்டு நடக்குதல்,
தன் ஆசானுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமாத்துகளில் குறை வைக்காமல் இருக்கிறது. தன் ஆசானுக்கு இயன்ற விதத்தில், தன்னுடைய இயன்ற விதத்தில் அவர்களிடத்தில் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையை இம்மையிலும் வறுமையிலும் பிரகாசிக்க வைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மில் மூத்தவர்கள், வயதில் மூத்தவர்கள், கல்வியில் மூத்தவர்கள், நமக்கு ஆசானாக வந்திருப்பவர்கள், உலகத்தில் ஊரில் ஒரு ஆலிமாக அறியப்பட்டவர்கள், அறிஞராக அறியப்பட்டவர்களை நாம் மதிக்கும் கட்டாயத்துவத்தில் இருக்கின்றோம். இதுவே சூஃபி ரலியல்லாஹு அவர்களினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தரக்கூடியதாக இருக்கும். தன்னுடைய ஆசானுக்கு மிகுந்த 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 விதத்தில் மரியாதை செலுத்தக்கூடியவர்கள், முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். சொல்லித் தருவார்கள், அவர்களினுடைய ஒழுக்கத்தினுடைய உன்னதத்துவத்தை சொல்லும் பொழுது தன் ஆசிரியருக்கு அவர்கள் காட்டக்கூடிய மரியாதை, வெளிப்படுத்தக்கூடிய மரியாதை குறித்து சொல்லித் தரும் பொழுது சொல்வாங்க, ஆசிரியர் உடன் நடக்கும் பட்சத்தில் ஆசிரியரினுடைய நிழலை கூட மிதிக்க மாட்டார்கள். தன் ஷேகினுடைய நிழலை கூட மிதிக்க மாட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம், ஆசிரியர்களுடைய நடைக்கும் தன் மாணவர்களுடைய நடைக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருந்திருக்கும் என்பதை. நிழலை கூட மிதிக்க மாட்டார்கள். மேன்மக்களினுடைய பண்பாடுகள், அவர்கள் தன்னுடைய ஆசானோடு நடந்து கொண்ட விதம் அவர்களை இந்த உலகத்தில் பிரகாசிக்க வைத்திருக்கிறது. இமாம் ஆதம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து சொல்லப்படும், கிப்லாவுக்கு கால் நீட்டலாமாண்டா அதுல பல சர்ச்சைகள், மரியாதை உள்ளத்துல இருந்தா போதும், கால நீட்டத்துல இல்லை அப்படின்றான். கஅபாவை நோக்கி அல்ல, கிப்லாவை நோக்கி அல்ல, இமாம் ஆதம் குறித்து சொல்லப்படும் தன் ஆசான் இருக்கும் வீட்டை நோக்கி தன்னுடைய காலை நீட்டி அமர மாட்டார்கள். ஒழுக்கமே இன்று வரையிலும் அவர்கள் வாழ்ந்து சென்றது எப்போதும், ஆனால் இன்னும் அவர்கள் புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கயாம நாள் வரையிலும் இந்த புகழ்ச்சி இருந்து கொண்டிருக்கும் என்றால் இந்த புகழை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது இது போன்ற ஒரு நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பண்பாடுகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அல்லாஹ் சொல்லித் தருகிறான், அல்லாஹ் சொல்லித் தருகிறான், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் என்ற இந்த வசனத்திற்கு அப்படியே அப்படியே அமல் செய்தவர்களாக உதயாவுல்லாஹ் சூஃபி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்களே, வஜ்ஜிலு அல் மஷாயிஹ், உங்களுடைய ஆசான்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள். ஃபைன்ன தப்தீலஹும் மின் தஅதீமில்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. இன்னைக்கு உலகத்திலே பலவாறு ஆபத்துகள், பலவாறு சோதனைகள், எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் உண்டான ஒரு மிக பெரும் ஒரு அபாயமான ஒரு சூழல்கள். அல்லாஹ் தஆலா உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பானாக. இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாத்திற்கு எதிரானவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சதியை அழிப்பதோடு, அவர்களுடைய சதி வேலைகளை, நாச வேலைகளை அழிப்பதோடு அல்லாஹ் அவர்களையும் அழித்தொழிப்பானாக. அல்லாஹ்வுடைய இல்முல அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக, இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களையும் அழிப்பானாக. இது போன்ற பேர் ஆபத்துகள், கொடிய நோய்கள் இந்த உலகத்தில் பெயர் சொல்ல நான் தழுதழுக்கிறது. அதை பெயரை கேட்டாலே உள்ளமெல்லாம் நடுநடுங்குகிறது. அப்படிப்பட்ட கொடிய நோய்கள் அருமையானவர்களே, எல்லா வகையான பாதுகாப்புக்குண்டான ஒரு சூழலை நமக்கு சொல்லித் தருவார்கள், கற்றுத் தருவார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸாகவே சொல்லப்படும், இறைநேசர்களை அவர்களை நாம் அடையாளம் கண்டு
அவர்களை மதித்து, கல்விமான்களை அடையாளம் கண்டு அவர்களை மதித்து, முடிந்தால் அவர்களுக்கு நாம் ஹிதுமத் செய்து அவர்களை நாம் போற்றும் பட்சத்தில் சொல்லித் தருவார்கள், அல் ஹதீமு லி அவுலியாஇல்லாஹ் ஃபீ அமானில்லாஹ். இறைநேசர்களுக்கான சேவகர்கள், இறைநேச பெருமக்களை மதிப்பவர்கள், இறைநேச பெருமக்களுக்கு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள், தன் ஆசான் பெருமக்களுக்கு பெருமக்களிடத்தில் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்பவர் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்றால், அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு குறிப்பிட்ட பாதுகாப்பா? எல்லா வகையான ஆபாத்துகளில் இருந்தும் பாதுகாப்பு. அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்குள்ளவனாக அல்லாஹ் நம்மை மாற்றி அருள்வானாக. அருமையானவர்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிவந்த ரியாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பில் அன்றாட நடைமுறை. இன்றைய காலத்தில் பல சூழல்களை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த காலம் ரவாஃபிதுகளினுடைய அட்டகாசங்கள், ஷியாக்களினுடைய அட்டகாசங்கள், இது போன்ற பெருமக்களால், இது போன்ற மக்களோடு கூட்டத்தார்களோடு மல்லு கட்ட வேண்டிய ஒரு சூழல்கள். சில கட்டங்கள்ல இவர்கள் வைக்கும் வாதத்திற்கு நாம் என்ன பதில் சொல்வது? இவர்களை நாம் எந்த ஆதாரத்தை கொண்டு இவர்களுக்கு நாம் பாடம் புகட்டுவது? இவர்கள் வைக்கும் ஆதாரங்களை நாம் எப்படி முறியடிப்பது என்று சில சமயத்துல அவர்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிறது, ஒரு தெளிவின்மை அப்படின்றது ஏற்பட்டுட்டார். நேர தன் பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் உதவி தேடுவார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு சூழல், பாத்தில்வாதிகளுக்கு, பாத்தில்காரர்களுக்கு எதை ஆதாரமாக சொல்வது, அவர்களுடைய வாதத்தை எதை கொண்டும் நாம் முறியடிப்பது என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டு தெளிவு பெறாத பொழுது பெருமானாரிடத்தில் உதவி தேடியவர்களாக உறக்கத்திற்கு சென்று விடுகிறார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். பெருமானார் காட்சி அளிக்கிறார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் ரியாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவர்களாக, பெருமானாரிடத்தில் முறையிட்டவர்களாக எப்படி தொடங்குகிறார்கள்? ஸலவாத்தை தொடங்குகிறார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். 1 2 3 9 10ஆவதாக அவர்கள் கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரௌதாவுக்கு முன்பாக நிற்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டு ரௌதாவுக்கு முன்னால் நின்று இந்த ஸலவாத்து சொல்வதாக சொல்கிறார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் 9 முறை சொல்லிவிட்டு 10வது முறையாக அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஜத்தி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த ஸலவாத்தை முடித்திருக்க பெருமானாரினுடைய ரௌதாவினுடைய கதவு திறக்கிறது. உள்ளே நுழைகிறார்கள், ரௌதாவுக்குள் நுழைகிறார்கள். அப்படி நுழைந்த பொழுது நுழைவதற்கு முன்பாக, உறங்கச் செல்வதற்கு முன்பாக எவ்வளவு குழப்பங்கள் இந்த நெஞ்சத்தில் இருந்து கொண்டிருந்ததோ, தெளிவின்மைகள் என்று எதெல்லாம் இருந்ததோ, தெளிவின்மை என்ற இருள் எல்லாம் இருந்ததோ, அவை அனைத்தும் அந்த ரௌதாவுக்குள் நுழைந்த மாத்திரத்தில் நீங்கி விடுகின்றது. அவர்களுக்கான என்ன பதில் சொல்லலாம், எதை ஆதாரமாக சொல்லலாம், எந்த விதத்தில் அவர்களுடைய வாதத்தை முறியடிக்கலாம் என்பதற்குண்டான தெளிவுகள் அவர்களுடைய உள்ளத்தை ஒளிமயமாக்கி விடுகின்றது. அதற்கு செய்தனா ரியாவுல் ஹக் சூஃபி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள். மாதரக்கு வந்திருந்த பொழுது, காயில் கடிக்கு வந்திருந்த பொழுது அவர்
சொன்னாங்க, அன்று இருந்து இன்று வரையிலும் நான் விடாமல் நாள்தோறும் அதிகாலையில் 10 முறையாவது குறைந்தது ஸலவாத் சொல்வதை நான் விட்டதில்லை. அருமையான மாணவர்களே, உங்களுக்கு சொல்வதன் மூலம் எங்களுக்கும் சொல்லுகின்றோம். அதிகமாக ஸலவாத்தை ஓதுவோம். நாதாக்களினுடைய வழிமுறைகள், நாதாக்கள் நல்லோர்களினுடைய நடைமுறைகள், செயல்முறைகள், இந்த ஸலவாத் நம்முடைய அனைத்து விதமான தேவைக்கும் அருள்வதாகும். நம்முடைய அனைத்து வகையான கஷ்டங்களையும் நீக்குவதற்கு உகந்த ஒரு காரணியாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமானாரோடு நம்முடைய தொடர்பை அது அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும், நெருக்கமாக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும். அருமையானவர்களே, சூஃபி ரலியல்லாஹு வரலாறு ஒரு நீண்ட வரலாறு சொல்லிட்டே போலாம். நேரம் மிக குறைவாக இருப்பதினால் ஒன்றை சொல்லி அவர்களினுடைய புனிதத்துவத்தை விளக்குவதற்கு ஒரு செய்தியை சொல்லி அவர்கள் இறைவனிடத்தில் எப்பேர் பெற்றவர்கள் என்பதற்கு ஒரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துகின்றேன். அவர்களுடைய முடிவுகளில் இருந்தும் ஒரு பெருமகனார் சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் கனவில் ஒரு பெரும் குப்பாவை நான் காணுகிறேன். ஒரு பெரிய குப்பா, மகாதா மாதிரி வச்சுக்கிறோமே, ஒரு பெரிய குப்பா. அதை பார்த்த போது அதனுள் நான் பிரவேசிக்க வேண்டும், அதனுள் நுழைய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் என்னை ஆட்டி படைக்கிறது. அங்குள்ளவரிடத்தில் கேட்கின்றேன், என்னது, என்ன இடம், வெளியில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. சொன்னாங்க, வெளியில் இருப்பவர்கள் சொன்னாங்க, இந்த இடம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த குப்பாவை காண வேண்டும், அதில் பிரவேசிக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையும் ஆர்வமும் ஹவாவும் முந்திய நிலையை விடவும் பன்மடங்கு அதிகமாகிறது. நான் கூட்டத்திற்குள் நுழைந்து செல்கின்றேன், கூட்டத்தை கலைத்துக் கொண்டு நான் செல்கின்றேன். ஒரு வழியாக அதனுடைய வாயிலை நான் அடைந்து விட்டேன். திரை போடப்பட்டிருக்கிறது. திரையை நீக்கி நான் உள்ளே எட்டி பார்த்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் கண்களுக்கு ஒளியிலும் பேர் ஒளியான ஹாத்தமுன் நபி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய திருமுகத்தை நான் பார்க்கின்றேன். அதோடு எனக்கு ஒரு ஆச்சரியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருகாமையிலேயே ஷேக் ரியாவுத்தீன் சூஃபி ஹஜ்ரத் அவர்களும் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் காட்டித் தருகிறார். ஏதோ நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு வேண்டியவர்களை நாம் இறைநேசராக நாம் ஆக்கிக் கொண்டோம் என்பதாக அல்ல, அல்லாஹ் அவர்களினுடைய கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் புகழையும் இந்த உலகத்தில் நமக்கு பலவாறு விதத்தில் நமக்கு காட்டித் தந்தான். அதனுடைய விளைவே நாம் இவர்களை எல்லாம் போற்றிக் கொண்டிருப்பது. 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெருமகனார் தான். ஏதோ 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு என்றல்ல, இதோ சமீபத்தில் உண்டான 13ஆம் நூற்றாண்டு. இது போன்ற இறைநேச பெருமக்கள்கள் தயாமத்து வரைக்கும் இந்த உலகத்திற்கு வருகை தந்துக் கொண்டே இருப்பார்கள். மாற்று கருத்து இல்லை. அவர்கள் இறைநேசர்களாக அறியப்படுவது அவர்களுடைய செயலால், அவர்களுடைய வணக்கத்தால், அவர்களுடைய பண்புகளால், அவர்களுடைய குணங்களால். அதையும் தாண்டி அல்லாஹ் அவர்களுடைய தனித்துவத்தையும் இறைவனிடத்தில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் பலவாறு காட்டிக் கொடுக்கின்றார். இதற்கு செய்தனா சூஃபி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் தான் நாடிய மக்கள், தன்னை அடைந்த மக்கள்,
தன்னை நெருங்கிய மக்களுக்கு அவர் நம்மளா படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். மன் கான லில்லாஹ் கான அல்லாஹு லஹு. யார் தன்னை இறைவனுக்கென்று அர்ப்பணித்து விடுவாரோ, இறைவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து விடுவாரோ, அவர் நாடியதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறார். இதோ மஹதரா அப்படின்றதால் மஹதராவோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இங்கே வந்தார்கள், சுற்றி திரிவதற்கு வரவில்லை. அவர்கள் சொல்வார்கள், அப்துல்லா மௌலானா சொன்னது மாதிரி அவங்க சொல்றாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை காயப்பட்டதுக்கு வந்திருக்கிறார். நான் வரும்போதெல்லாம் கல்வில் நிறைந்த கௌசுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உத்தரவாலே நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஊரில் நுழைந்ததும் அவர்களுடைய உத்தரவோடு இந்த ஊரை விட்டு நான் புறப்படுகிறேன் என்றால் அந்த புறப்படுதலும் அவர்களுடைய உத்தரவோடு நான் யார் தெரியுமா? தன்னை அறிமுகப்படுத்துவார்கள். நான் அந்த பெருமகனார் கல்வில் நிறைந்த கௌசுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களினுடைய அடிவருடி என்பார்கள். நான் ஹாதி, அவர்களுடைய சேவகர், அவர்களுடைய தரிசனத்தை சேவகம் செய்வதற்கு நான் வந்தேன். நாம் ஆரம்பத்தில் சொன்னோமா இல்லையா? இந்த ஊரின் பல பகுதிகளில் அவர்களின் மூலம் இந்த திக்ர் மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. யுஹி கல்பல் முமீத், மரணித்து போன செத்து போன ஹக்குக்கு இடமில்லாத அந்த கல்புகளை பரிசுத்தப்படுத்தி ஹக்கின்பால் கொண்டு வந்த பெருமகனார்களில் ரியாவுல்லாஹ் சூஃபி அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம், அறிகின்றோம். அப்படிதான் ஒரு நாள் தனக்கென்று ஆகிவிட்ட அடியார்களுக்காக அவன் விரும்பியதை நாடியதை செய்கிறான். மகதரால நீங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்ல ஒளிமயமான ஒரு சூழல்கள் நம்முடைய இல்லங்கள் வரையில் இதெல்லாம் விளக்கு தானே. எத்தனையோ பேர்களுக்கு அந்த விளக்குக்கான எண்ணெய் ஊற்றுவதற்கு கூட வசதி இருக்காது, கஷ்ட சூழல்கள். மகதரால அன்றைய நேரம் இப்படிதான் இரவு நேரத்துல விளக்கு ஒரு மகரிபுக்கு ஒரு எண்ணெய் ஊத்துனாங்க அப்படின்னு சொன்னா மகரிபுல இருந்து ஒரு நடுநிசி நேரம் வரையிலும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அதற்கு தேவையான எண்ணெய் தான் ஊற்றப்படும். ஒரு நாள் ரியாவுல்லாஹ் சூஃபி அவர்கள் மஹதராக வர்றாங்க. தன்னுடைய முரீதீன்கள், தன்னுடைய மஹிப்பீன்கள் எல்லோரையும் வைத்து இறை உபதேசங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் விரும்பிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து பண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பேச்சில் லகித்து போனார்கள், கேட்பவர்களும் பேச்சில் லகித்து போனார்கள். நேரம் சென்றதே தெரியவில்லை. சஹருடைய வக்து வந்துச்சு. நிஸ்ஃபுல் நடுநிசி வரைக்கும் தான் விளக்கு எரியும், அந்த அளவுக்கு தான் என்ன. ஆனா நல்லோர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னுடைய சில சூழல்களை அவன் மாற்றி விடுகின்றான். விளக்கு வளமையை விட அதிகமான நேரம் எரிந்து கொண்டே இருந்தது. இதுவும் ரியாவுல்லாஹ் சூஃபி அவர்களினுடைய கராமாத்துகளில் ஒன்றாக நமக்கு சொல்லித் தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி அவர்களுடைய முரீதுகளில் ஒருவர் சொல்வார்கள். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்குரிய அவசியம் என்னென்றா, நமக்கான மசாயிகளை நாம் சரியாக விளங்கவில்லை. நமக்கான மசாயிகளை நாம் சரியாக விளங்காததனுடைய விளைவு எங்களாமோ போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல்களின் பக்கம் தள்ளி விடுகிறது. சொல்வார்கள், ரியாவுல்லாஹ் சூஃபி ஹஜ்ரத் அவர்களினுடைய முரீது பெருமகனார் ஒருவர் சொல்றாங்க, உஸ்தாத் எனக்கு சில செய்திகளை சொல்லி இதையெல்லாம் காகிதத்தில் எனக்கு பதித்து தர வேண்டும், எழுதி தர வேண்டும், எனக்கு நான் ஊருக்கு போறதுக்குள்ள இதை நீங்க ரெடி பண்ணி தந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்கு போற நேரம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுன்னு நானும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு நாளை மறுநாள் நான் புறப்படணும், ரெடி பண்ணி தாங்கன்ற உடனே இரவோட இரவா உட்கார்ந்து எழுதுனேன். என்ன எழுதிக்கிட்டே இருக்கிறேன், எண்ணெய் பற்றாக்குறைவு, பாதி நேரத்திலேயே விளக்க அணைந்து போனது. வீட்டில் எண்ணெய் இல்லை, விளக்கில் ஊற்றுவதற்கான எண்ணெய் இல்லை. ஆனால் நான் என்ன செய்ய,
ஹஜ்ரத் சையதுனா சையத் முஹம்மது ஷம்சுத்தீன் ரியாவுல் ஹக் சூஃபி ஹஜ்ரத் அவர்களுடைய பெயர் சொல்லி இறைவா இந்த பெருமகனாரினுடைய பொருட்டு, இந்த பெருமகனாருடைய பெயரை பொருட்டு இந்த விளக்கை நீ எரிய செய் என்று தண்ணீரை அந்த விளக்கில் ஊற்றி நான் பத்த வைத்தேன். அது எண்ணெய் ஊற்றியது போன்று பிரகாசமாக, அதை விடவும் பிரகாசமாக எரிந்தது. அதன் ஒளியில் நான் அவ்வளவு செய்தியை நான் எழுதி கொடுத்தேன். அல்லாஹ்விடத்தில் மக்பூலானவர்கள், இறைவனிடத்தில் அங்கீகாரம் பெற்றவர்கள், அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்திற்குரிய பெருமகனார்கள். நாம் அவர்களுடைய சரித்திரங்களை அறிந்து, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை அறிந்து, நாம் அது போன்று வாழ்ந்து கொஞ்சமாவது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு உண்டான முயற்சியை செய்யும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தது புரிவானாக. ஹஜ்ரத் சையதுனா ரியாவுல் ஹக் சூஃபி ஹஜ்ரத் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஒவ்வொரு தடவையும் பௌத்தலாதத்தினுடைய உத்தரவோடு வந்து இப்பவும் அந்த உத்தரவோடு போறேன், இனி நான் திருப்பி வரமாட்டேன். உடல் உபாதை இதோடு போறாங்க. அதற்கான மருத்துவங்களை எல்லாம் செய்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி செல்கிறார்கள். சிக்கந்தராபாத் அங்கே செல்கிறார்கள். அங்கேயே அவர்களுடைய வஃபாத்தும் ஏற்படுகின்றது. ஹிஜ்ரி 1341, ஹிஜ்ரி 341. இதே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 28 அன்று அவர்கள் இந்த உலக தோருடைய பக்திக்கு சிறிது முன்பாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெருமக்களினுடைய மேன்மையின் பொருட்டால், அந்த பெருமக்களுக்கு அவனிடத்தில் இருக்கும் அங்கீகாரத்தின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய ஈமானையும் வலுவாக்கி தந்தருள் புரிவானாக. நம்முடைய ஈமானையும் அவருடைய உகப்புக்குரிய ஈமானாக ஆக்கி தந்தருவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்திற்குரிய மக்களாக ஆக்கி தந்தருவானாக. நாளை கண்மணி நாயகத்தோடு இந்த இறைநேச பெருமக்களோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. سيدي سندي خوفي ويا مددي ولظاهرنا للأعداء بالمدد اقضي وخذ بيدي على مهدي خليفة الله في محيطي يا سيدي سندي خوفي ويا مددي ولظاهرنا للأعداء بالمدد يا علي وخذ بيدي على مهدي خليفة الله في محيطي وعداني من طريق عهدك الأقوى ومن مبيدك أنطاري عن عدوى ومن جنودك من وصفوها صراطا عند سالكه والله أعتقه وأنت مالكه ونجيه من غيرها مهالكه سبحان كل ولي ينبغي
لله بالدين مستحسنين بفضل الله بالدين ومنكم من تنصر الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يهمني الحمد لله ولا يصل وسلم دائما ابدا على حبيبك للخلق كلهم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه إلى حضرة نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم ثم إلى حضرات أرواح أهل الخير كلهم أجمعين خصوصا منهم إلى حضرة شيخنا وسندنا وملجئنا وملاذنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز. ثم إلى حضرة شيخنا وسندنا الشيخ عبد الله القادري البغدادي رضي الله عنه. ثم إلى حضرة شيخنا وسندنا الشيخ ضياء الحق صوفي رضي الله عنه. ثم إلى حضرات أهل الخير كلهم أجمعين. اللهم زد لهم شرفا على شرفهم وفضلا على فضلهم وعزا على عزهم وجاها على جاههم وكرامة على كراماتهم لديك. اللهم أفض علينا من فيوضاتهم وأمدنا بمددهم واحمنا بحمايتهم وانصرنا بنصرتهم يا خير الناصرين. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا
ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين 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 برحمتك يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. شيخنا يا في الدين كي